ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நம்ம நேத்திக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் வந்து நேற்று ஓப்பன் ஆனது நம்ம கொடுத்துருந்த ஏடிஎம். ஓகேவா, நம்ம கொடுத்துருந்த ஏடிஎம்க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஓப்பன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேப் அப் ஓப்பன். ஓகேவா, ஓப்பன் ஆனவங்க அங்கேருந்து ஒரு ஃபால் தான் வந்தாங்க. ஓகேவா, ஃபால் வந்தவங்க ஏடிஎம் கீழே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஏடிஎம் அபோவ் கிராஸ் வைக்கிறாங்க. ஓகேவா, இந்த கிராஸ் ஓவர் நமக்கு பேரிஷாக கிடைக்கல, புல்லிஷ் தான் மூவ் ஆகுது. அகைன் இங்கே வந்து திரும்ப ஏடிஎம் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகிறாங்க. ஓகே, இன்னைக்கான ஓப்பன் ஓகேவா, ஓப்பன் ஆனதுக்கு என்னோட ஹைலியே தான் இன்னைக்கு ஒரு 11 o'clock வரைக்குமே நமக்கு ட்ரேட் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்னைக்கு போய் ஃபஸ்ட்டு இன்னைக்கு கரண்ட் டே ஓப்பனை டெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஃபால் வந்து ஆனால் பிக் ஃபால் வரல. திரும்ப அங்கேருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக மேலே கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வைக்கிறாங்க. ஓகேவா, இங்கிருந்தா நமக்கு ஒரு பையிங் மொமெண்டம் நல்லா அமைஞ்சுது. ஓகேவா, இதில் பை அமைஞ்சது நம்மளோட ஃபர்ஸ்ட் சி ரேஞ்ச். ஓகேவா, சி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் லெவல் வரைக்கும் போக வேண்டியவங்க, ஆனால் போகாம இந்த கேண்டலில் ரெசிஸ்ட் ஆகி ஃபால் ஆகுறாங்க. ஓகேவா, ஃபால் ஆகுங்க அதோட சி ரேஞ்ச். ஓகேவா, இந்த சி ரேஞ்சும் இந்த சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, அதுக்குள்ளதான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் சைட்வேஸ் மார்க்கெட் போனாங்க. ஓகேவா, நம்மளுக்கு பையிங் மொமெண்டம் கொடுத்ததெல்லாம் இது ஒன்றும் இது ரெண்டும் தான். ஓரளவுக்கு இது நல்லா ப்ரீமியம் ஃபாஸ்ட் மொமெண்டம் இருந்தது. இது ஓகே. ஓகேவா, இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு இன்னைக்கு பையிங் மொமெண்டம் அமைஞ்சுது. ஓகேவா, சரி, மார்க்கெட் வந்து இங்கே போனவங்க ஏன் நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜ் டெஸ்ட் பண்ணாமல் இது வரைக்கும் தான் போனாங்க. இங்கே என்ன ஒரு ஹிடன் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றதுலாம் நம்மளோட ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் பார்ப்போம். ஓகேவா, நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் பார்க்குறத விட நம்ம நேற்று லைவ் வந்திருந்தோம். நான் இருக்க அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, ஓகே, இதுதான் நம்ம நேற்று லைவ் வந்தது. நம்ம சொன்னபடியே ஒரு கேப் அப் ஓப்பன், ஹையும் ஒரு சின்ன விக்கு மேலே வந்து ஹை மேலே கிரியேட் ஆயிருக்கு. அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால், ஏடிஎம் பிரேக் பண்ணி கீழே விக்கு வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க அகைன் ஏடிஎம் ஒரு ஸ்லோ மூமெண்ட் ஆகி, ஓகேவா, திரும்ப ஒரு ஏடிஎம்ல சப்போர்ட் எடுத்து இந்த விவேப்புக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டல் க்ளோஸ் வைக்கிறாங்க. திரும்ப சைட்வேஸ், திரும்ப கரண்டே ஓப்பன் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அகெயின் ஓப்பனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஓகேவா, இதுலேருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் வருது. இந்த மொமெண்டம் நமக்கு நான் ஸ்டாப்பாக ஃபஸ்ட்டு வந்து சி ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு இன்டெசிசிவாக அமையுது. ஓகேவா, ஃபால் வரல, இன்டெசிசிவாக அமையுது. இது திரும்ப நமக்கு ரேலி ஆகி எது வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க. ஓகேவா, டுடே ஹையே நம்ம இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது பிஇபி. ஓகேவா, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை போத் சைட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். போத் சி சைட் அண்ட் பி சைட் ரெண்டுமே கால்குலேட் கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ எக்ஸாக்டாக போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா, நம்ம பிஇபி ரேஞ்ச் போய் அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் இந்த சி ரேஞ்ச். ஓகேவா, தென் இந்த சூப்பர் ரேஞ்சிலே முடிஞ்சிச்சு. ஓகேவா, நேற்று நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நம்ம லைவ் வந்துடும், ஒரு 1 o'clock வரைக்குமே லைவ் வந்துடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகேவா, நேற்று லைவ் ஆனால் யாரும் பார்க்கல, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். மேபி அவர் நோட் பண்ணிட்டு போகிறான்னு தெரியல, பார்ப்போம். வருங்காலங்கத்தில் நம்ம லைவ் போடும்போது பார்க்குறவங்களுக்கு அவங்க ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் த்ரூ அவுட் த டே எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் ப்ளஸ் பண்ண மாதிரியே ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால். ஓகேவா, ஏடிஎம் பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹை, கரண்ட் வீக் ஹை ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது. அதில் சப்போர்ட் எடுத்து ஏடிஎம் இது பிட்வீனில் வராங்க. திரும்ப விவேப்பை பிரேக் பண்ணவங்க
அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கரண்ட்டே ஓப்பனை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓப்பன்லேருந்து ஒரு ஃபால் வருது. ஒரு கான்ஃபிடென்ட் கேண்டில் சி ரேஞ்சில் கொடுத்தவொடனே அங்கேருந்து இந்த இது வந்து பாருங்க, இது வந்து நம்ம வீக்காக 350 ரேஞ்ச் எதிர்பார்த்துருந்தோம். ஓகேவா? இது ஓப்பனிங்லேயே நம்ம கிட்ட இருந்தது. அதை வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணி ஓப்பனிங் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, பண்ணவங்க திரும்ப அதில் வந்து ரேலி மேலே போகிறாங்க. சி ரேஞ்சு பிரேக்டு, சி ரேஞ்சு பிரேக் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் லெவலாக சிங்கிள் ஹெட்ஜ் கொடுத்துருப்போம். இது கால்குலேஷனால உங்களுக்கு வேறு இடத்துல ஃப்ளாட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக 150 தான் நம்ம ரேஞ்சிங். ஓகேவா? ஸோ சி ரேஞ்சு பிரேக் பண்ணி சிங்கிள் ஹெட்ஜ் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் போகலை. நம்ம கொடுத்த பிஇபி லெவல் இருக்குல்ல, பர்பிள் லைன். ஓகேவா? இதுதான் டாப் பிஇபி, இது பாட்டம் பிஇபி. பிஇபி இருக்கிறது பாட்டம் பிஇபி, இது டிபிஇபி இருக்கிறது டாப் பிஇபி. ஓகேவா? இது நமக்கு லைவ் மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த சைடு. ஓகேவா? இதில் வந்து செல்லர்ஸோட ஹெட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக லைவில். ஓகேவா? நம்ம இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் லைனாக ஃபாலோ பண்ணுறோம். இது டைனாமிக்காக ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே வருங்க பியூட்டிஃபுல்லாக இதில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு டுடே ஹையும் அதை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதிலிருந்து அப்படியே மார்க்கெட் ஒரு சைட் வேஸ் டவுன் ட்ரெண்டு. ஓகேவா? நம்ம கொடுத்த சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் ரேஞ்ச் 350 டெஸ்ட் பண்ணிவிட்டு சி ரேஞ்ச் அதுக்குள்ளேயே தான் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே ட்ரேட் நடந்துருக்கு. ஓகேவா? இவங்க அன்லஸ் இந்த பிஇபி ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லர்ஸ் பேனிக் ஆகி எக்ஸிட் ஆவாங்க இன்னும். ஓகேவா? இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இதெல்லாம் பேனிக் இல்லையா, செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏடிஎம் எடுத்துருக்க 25,050. ஓகே, இதோட கம்பைன்டு ப்ரீமியம் தான் இது. ஓகேவா? இதை பிரேக் பண்ணால் தான் செல்லர்ஸ் லாஸில் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஷார்ட் ஸ்டாடல். நீங்கள் சிங்கிள் லெக்கில் பார்த்தீங்கன்னா தான் செல்லர்ஸ், கால் செல்லர்ஸ் இதில் லாஸில் இருப்பாங்க. நான் சொல்கிறது இந்த பிஇபி அப்படின்றது ஷார்ட் ஸ்டாடல். 2 ஸ்ட்ரைக்கையும் செல் பண்ணவங்க பேனிக் ஆகிற ஏரியா. ஓகேவா? லைவில் நான் சொல்கிறது, லைவில் இதை பிரேக் பண்ணாலும் பேனிக் ஆவாங்க, இதை பிரேக் பண்ணாலும் பேனிக் ஆவாங்க. இதுக்குள்ளே இருக்கணும் தான் செல்லர்ஸ் ஆசைப்படுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இண்டிகேட்டரில் இந்த 2 லைனுமே நம்ம லைவ்ல வர மாதிரி கொண்டு வந்துடும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இது ட்ரெண்டிங் ஓகே, நமக்கு ஓப்பனிங்லேயே கிராஸ் ஓவர் கிடச்சிருச்சு. புட் சைடில் அதிகமாகிடுச்சு போய், கால் சைடில் இன்க்ரீஸ் ஆனவங்க வித்தின் ஓப்பன் ஆன ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே நமக்கு கால் சைடில் ஒய் நமக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. புட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் பையை மேலே தான் போயிட்டே இருந்தது. ஓகேவா? ஆஃப்டர் நமக்கு அரௌண்ட் ஒரு 2 o'clock கிட்ட தான் ஓய் நமக்கு புட் சைடில் ரெடியூஸ் ஆகுது. போத் ரெண்டு காலையிலே ரெடியூஸ் ஆகுது, புட்லேயும் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இது சென்டிமெண்ட் பாருங்கள். இது இங்கே நமக்கு சென்டிமெண்ட் கிராஃப் என்ன ஷோ ஆகுது அப்படின்னா, இது சென்டிமெண்ட்ன்றது ஓஏ வச்சு. ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன கிரியேட் பண்ணுறாங்க? மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. மேலேயே தக்க வச்சுருக்காங்க. ஓகே, இதில் வந்து சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சேஞ்ச் ஆகணும்னா சென்டிமெண்ட் மார்க்கெட் கீழே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் செல்லர்ஸும் அவங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வராங்க. ஓகேவா? அன்லஸ் நமக்கு சூப்பர் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி விஏவைக்கும் பிரேக் பண்ணாதான் நமக்கு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்த ஸ்ட்ரைக்கு. ஓகேவா? மேலே கொடுத்துருக்கிறது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஷார்ட் ஸ்ட்ராடல் சார்ட். ஓகேவா? கம்பைன்டு ப்ரீமியம் ஷார்ட் ஸ்ட்ராடல் சார்ட்டில் கொடுத்துருக்கோம். இவங்க ஓப்பனிங்காக விவோக்கு கீழே தான் இருக்காங்க. ஒன்ஸ் எப்போ விவோ பிரேக் பண்ணாங்களோ அதுக்கு கீழே வரல. ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே சிங்கிள், ஓகேவா, சிங்கிள் ஸ்ட்ரைக்கு, சிங்கிள் லெக்கை வந்து ஷார்ட் பண்ணுவோம், காலை ஷார்ட் பண்ணுவோம். பேனிக் ஆகக்கூடிய ஏரியா இதுதான். ஓகேவா? விவோக்கு மேலே இருந்துட்டாலே பேனிக் தான். ஸோ பிரேக் பண்ணி மேலே போகுது. சிஇஎஸ்எல்எஸ் பேனிக்கில் அவங்க லாஸை புக் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு கீழே இருந்தது அவங்க ப்ராஃபிட்டு, இதுக்கு மேலே போச்சுனாலும் அவங்க லாஸில் இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் நமக்கு இங்கே ஒரு நல்ல ரேலி கிடச்சிருக்கு. ஓகே, தென் இதில் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கரைச்சி அகைன் விவோ கீழே வந்து விவோ கீழே முடிச்சிட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஈக்குவல். ஜஸ்ட் வந்து ஒரு 1 பாயிண்ட் தான், 1.5. ஓகேவா? சாரி, 2.5, 2.5 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் முடிச்சிருக்காங்க.
ஓகே. ஸோ இது இந்த ஸ்ட்ரைக்கு பார்க்கலாம். மேலே இருக்கிறது கால் ஸ்ட்ரைக், கீழே இருக்கிறது புட்டு. பிஇபிக்கு ஜஸ்ட் அபவ் தான் இன்னைக்கு கரண்டே ஓப்பன் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ஓகே கேப் ஓப்பன் பண்ணுறதால ஃபஸ்ட் கேண்ட் க்ரீனில் இருக்குது. அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஃபாலோ ஆனவங்க பிஇபிக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, அகைன் மேலே போயிட்டு விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க. அதுவுமே நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது. தேர்டு கேண்டில் திரும்ப மேலே போகிறாங்க. ஓகே. ஸோ நம்ம பை இந்த இடத்துல எமர்ஜ் எடுத்திருந்தால் ஓகேவா, இங்கே பை வந்துருச்சு, எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாலே மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்க லெவலில் ஃபஸ்ட்டு பிஐ, ரெண்டாவது ஐவி ரேஞ்ச் 1 ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்த ஐவி ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஐவி ரேஞ்சுக்குலேருந்து திரும்ப அகெயின் ஃபால் ஓகேவா. ஃபால் ஆகி ஒரு சைட் வைஸ் மூமெண்ட்லேயே முடிச்சிட்டாங்க ஓகேவா. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அவங்க விவேப் கீழே போயிட்டாங்க, ரெண்டு லோவையும் பிரேக் பண்ணிட்டாங்க ஓகேவா. நமக்கு டைனாமிக் பிஇபி பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாட்டிக்கு கீழே இருக்குது. இது ஸ்டாட்டிக்கு மேலே இந்த டைனாமிக் இருந்ததுன்னா செல்லர்ஸ் இன்னும் பேனிக்காக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம், இதுவும் நமக்கு ப்ரைஸும் இன்னும் மேலே வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக பேனிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா. இது வந்து நம்ம சிங்கிள் லெக்கில் பார்க்குறதால மேலே, இது வந்து நம்ம கம்பைண்டாக பார்க்குறோங்க ஓகேவா. இதுவும் கம்பைண்ட் ப்ரீமியம் தான், ஆனால் விவேப்புக்கு மேலே போகும்போது அந்த சிங்கிள் லெக் தான் நமக்கு மூவ் ஆகுதுன்றது அர்த்தம் ஓகேவா. இதுவே இது மேலே போகுது அப்படின்னா, பிஇபி மேலே போகுதுன்னா கம்பைன்டு ப்ரீமியமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு லெக்கு ஷார்ட் பண்ணவங்களும் அவங்களோட ஆவரேஜ் ப்ரீமியம் ஓகேவா. இப்போ ரெண்டுத்தையும் இதை புட் டுகெதர் நேற்று எவ்வளோ க்ளோசிங் 92 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னு வச்சுங்க ஓகேவா. புட் டுகெதர் ஓகே, நான் சிங்கிளாக சொல்லலை. இப்போ 92 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 92 ரூபாய்க்கு விற்றது 120 ரூபா இருக்குன்னா கம்பைண்டாக அரௌண்ட் வந்து 28 ரூபா லாஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போது பேனிக்கில் க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க ஓகேவா. இதே பிஇபி கீழே இருக்குது, ஒன் சைடு தான் போகுது அப்படின்னா மேபி இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா பொசிஷன் எடுத்து இதில் ஆன லாஸை இதில் ரிகவர் பண்ண பார்ப்பாங்க ஓகேவா. அதுதான் இங்கே நடந்திருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் புட் ஸ்ட்ரைக்கு சேம் நம்ம மேலே பார்த்தது தான். பிபி கீழே நம்ம டைனாமிக் பிபி கால் அகைன் வந்து வியூபுக்கு மேலே போயிட்டு எல்லா லெவலும் டெஸ்ட் பண்ணி மேலே நின்றுச்சு. புட் ஆப்ஷன் பிபி கீழே ஓப்பன் ஆனவங்க விவப் கிட்ட வந்தாங்க, ஆனால் இந்த சூப்பர் ட்ரெண்டை பாஸ் பண்ணி வர முடியல. ப்ளஸ் இந்த பிபியும் இன்னைக்கு ப்ரைஸ் மீட்டே ஆகலை ஓகேவா. கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாகும், இங்கே மீட்டே ஆகலை. ஸோ கம்ப்ளீட் டிகே ஓகேவா. இவங்க அவங்களோட பிஇலோ சிஇலோ ரெண்டுத்துக்கு கீழே வந்துட்டாங்க, கரண்டே கீழே வந்துட்டாங்க ஓகேவா. கம்ப்ளீட் கோமோ ஸ்டேஜ் ஓகே. தென் என்எஸ்சி கொடுத்த டேட்டாவை இன்னைக்கு இந்த வீக்குக்கான ஹையை இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நேற்று ட்ரேடிங்கில் கொடுத்துருக்காங்க 25,139 ஓகேவா. லோ ஃபர்ஸ்ட் டே வந்து லோ, வீக்லி ரேஞ்சாக நமக்கு கிடச்சிருக்குது 387 ஓகேவா. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா அரௌண்டு 280 சம்திங் இருந்து 286 நினைக்கிறேன் ரைட். இப்போ ரேஞ்ச் வந்து 101 தான் கிடச்சிருக்கு ஓகேவா. அப்போ 286 சம்திங் இருந்திருக்கு ரேஞ்ச் ஓகேவா. இப்போ பியூட்டிஃபுல்லாக ரேஞ்ச் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தது 300 தான், ஒரு 15 பாயிண்ட் அரௌண்ட் வந்தால் நமக்கு 300 வந்துடும் எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க 350 பிரேக் பண்ணி 387 போயிட்டாங்க ஓகேவா. நமக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடச்சிருக்கு ஓகே. தென் இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த 12 டேஸ் ஓகேவா. இந்த 12 டேஸோட 2 வீக்ஸ் 10 டேஸோட ட்ரேடிங்கை தான் நம்ம இங்கே சார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. மார்க்கெட் எவ்வளோ நல்ல ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை தான் நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணி பிளாட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஓகே. எஸ்டர்டே ஹையை விட அதிகமாக வந்திருக்கு. எஸ்டர்டே ஹையும் லோவும் கிட்டத்தட்ட மீட் பண்ணியிருக்காங்க, டச் பண்ணலை, கிட்டத்தட்ட மீட் பண்ணிங்க. ஜஸ்ட் வந்து 0.7 பாயிண்ட்ஸ் ஓகே, 0.7 மிஸ் ஆயிருக்காங்க ஓகேவா. அப்போது எஸ்டர்டேல எந்த ரிட்டர்ஸுமே நடக்கலை, ஜஸ்ட் ஹை கிட்ட போயிட்டு அங்கேருந்து இந்த ஹையை பிடிச்சிருக்காங்க ஓகேவா. அரௌண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 101 பாயிண்ட் டிஃபரன்ஸ் கிடச்சிருச்சா. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னாலும் ஓகே, க்ளோஸ் ஆனதும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இதெல்லாம் தான் ஒரு இன்புட் ஓகே. இதே தான் நம்ம இங்கே சார்ட்டாக கொடுத்துருவோம் ஓகே. தென் மண்டே ட்ரேடிங்கான ஆப்ஷன் செயின் என்ன ஏடிஎம்மாக கொடுத்துருக்காங்கன்னா 25,150 நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கோம். ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேவா.
தென் இதை பேஸ் பண்ணி நம்ம மண்டேக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இன்றைக்கி மார்க் பண்ணியாச்சு. தென் ஐவி பார்த்திங்கன்னா நம்ம கால் சைடில் 6.5 இருக்குது, புட் சைடில் 7.29. ஓகேவா? நம்ம இந்த ஃப்ரைடே ட்ரேடிங் கூட சொல்லியிருந்தோம், ஐவி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் நமக்கு ட்ரெண்ட் அமைஞ்சால் ப்ராஃபிட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக ஓகே ஒரு சேனலுக்குள்ளேயே ஓகேவா கம்ப்ளீட் சைட் வேஸ்லேயே வச்சு ப்ரீமியம் தான் டிகே பண்ணாங்க. ஓகேவா? ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம மண்டே ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை நம்ம இன்றைக்கே பிளாட் பண்ணியாச்சு, கேல்குலேட் பண்ணி. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஏடிஎம் எடுத்திருக்கேன் 25,150 ஏடிஎம் எடுத்திருக்கோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி சிஇ ரேஞ்ச், பிஇ ரேஞ்சு, இது எஸ்டர்டேவோட 50%. புட் சைடில் சிங்கிள் ஹெட்ஜு, இது கம்பைன் ஹெட்ஜு, இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, இது எக்ஸ்ட்ரீம் லோ, இது வீக்கோட ஓகே லாஸ்ட் வீக்கோட 50%. அப்படியே கால் சைடு பார்த்தீங்கன்னா கால் சைடு சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸில் மட்டும்தான் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் அரௌண்ட் ஒரு 70 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? நம்மளோட யூடியூப் சேனலில் 70 வீடியோஸ் போட்டாச்சு. இந்த 70 வீடியோஸில் நீங்கள் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுமே இன்றைக்கி கொடுக்குற லெவல்ஸில் மட்டும்தான் நாளைக்கு ட்ரேட் நடந்திருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம எந்த ப்ரீவியஸ் சார்ட்டையும் நம்ம போய் பார்க்கல. ஜஸ்ட்டு இன்றைக்கி ட்ரேடிங் என்ன நடந்தது, என்ன டேட்டா கொடுத்தாங்க, ஓப்பன் ஹையில் க்ளோஸ். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கேல்குலேஷனில் கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லைன்ஸ் தான் இது. ஓகேவா? மற்றபடி எதுவும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இது வரைக்கும் எதுவும் பிளாட் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? எந்த டயகனல் லைனும் கிடையாது, நம்மகிட்ட எதுவும் கிடையாது. ஓகே, இதுக்கு நமக்கு வலு சேர்க்குற மாதிரி நம்ம சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ், ஓகே உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லெவல்ஸ் தான் முக்கியம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.